இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜாம்ங்க கனாஷ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து கிரேப்ஸ் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எடுத்து நான் செஞ்சது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பிளாக் இல்லைங்க, இது நவாப்பழ கலரில் இருக்கும். நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நவாப்பழ கலரில் இருக்கும். ஸோ இது எப்படி செஞ்சு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன செய்யுங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு சீட்லெஸ் கிரேப்ஸ்ங்க. இது கருப்பு கலரில் இருக்கிற அது. ஸோ அதை வச்சு ஒரு லைட்டாக ஒரு சாசஸ் மாதிரி ஒரு கனாஷ் மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அதனால் அதை எடுத்து வச்சிருக்கேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சுகர் 130 கிராம் எடுத்திருக்கேன் நான். ஸோ ரொம்ப கம்மியாக தான் லோவாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கேக்கு பேஸுக்கு இதுக்கெல்லாம் நம்ம அடியில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அதில் ஸ்வீட் இருக்கும். நம்ம கேக் அந்த க்ரீம்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸோ இதையும் சேர்த்தா ரொம்ப ஓவர திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பேலன்ஸாக இருக்கிறது கம்மியாக போட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நான் செய்ய நல்லா கட் பண்ணிட்டு வந்து எடுத்து காட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து நல்லா நான் வெட்டி வச்சிருக்கேன். அது வந்து சீட்லெஸ்னால ஒரு சின்ன பீஸில் 3 பீஸ் வெட்டுற மாதிரி நான் வெட்டி வச்சிருக்கேன். 130 கிராம் வந்து சுகர் எடுத்துக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். வேக தான் வைக்க போகிறோம். ரொம்ப பெரிய வேலைகள் கிடையாது. ஸோ பெரும்பாலும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பிரெட் அப்புறம் தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பசங்களுக்கு சப்பாத்தி இந்த மாதிரி அவங்களுக்கு தடையில ஜாம் மாதிரி கொடுக்கும்போது இன்னுமே அவங்க டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் ஸோ ஹெல்த்தியாகவே நம்ம சமைப்போம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். அதனால தான் ஸோ இதான் கான்செப்ட். ஸோ வாங்க இது எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 ml இதாச்சு. இப்போ என்ன செய்ய போறேன்னா அதே போல இந்த கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, இதையே என்ன செய்ய போறேன் உள்ள போட்டு நல்லா வேக வைக்க போறேன். எதுக்காக நீங்க கேட்பீங்க, ஏன் இந்த கிரேப்ஸ் எடுத்தீங்கன்னு கூட கேட்கலாம். சீட்லெஸ் ஏன் எடுத்திருக்கீங்கன்னு கூட ஒரு சிலவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு தேவை கலர் தான். இப்போ நீங்க வந்து அந்த திராட்சை, அந்த நம்ம பன்னீர் திராட்சை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சீடு இருக்கும் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து கடி போடும். அதனாலையும் ஒண்ணு பிளஸ் வந்து இந்த மாதிரி கலர் வரும். நமக்கு அந்த நவாப்பழ கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் வந்து இந்த கலர்ல வரும் இந்த கிரேப்ஸ்ல. அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க வேற பச்சை கலர்ல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, அதுல என்ன கலர் வருது எனக்கு இன்னும் தெரியல. நான் அதில் இன்னும் ட்ரை பண்ணல. ஆனா கண்டிப்பா நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன செய்யறேன்னா, இப்போ 200 ml வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை ஃபுல்லா நம்ம வேக வைக்க போறோம். வேக வச்சோடனே என்னோட போன வீடியோ நீங்க பாத்துட்டீங்க தெரியும், அது வந்து ஸ்ட்ராபெரி வச்சு நான் பண்ணியிருந்திருப்பேன். அதுல வந்து நான் ஸ்ட்ராபெரி வந்து நான் ஆக்சுவலி கேக் பேஸுக்காக யூஸ் பண்ணேன். செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. அது நம்ம வீட்லயே நம்மளே செய்யும் போது அது ஒரு திருப்தி. அதனால பாத்தீங்கன்னா போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த வெண்ணில பாருங்க, இந்த கலர் பாருங்க அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ராபெரியில நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல எப்படி இறங்கிருக்கோ. அதே போல இந்த கலருக்காக தான் நான் வந்து இதை சூஸ் பண்றது. இப்போ இதை நல்லா வேகட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த நவாப்பழ கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த நவாப்பழ கலர் வந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெறும் 200 ml வந்து நான் தண்ணி விட்டுருந்தேன். ஒன்று நீங்க கேட்பீங்க என்கிட்ட, ஏங்க மொத்தமா 400 ml நீங்க தண்ணி விட்டுட்டு நீங்க ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு. என்ன ஆகுனா, நம்ம கிரேப்ஸ் வந்து நமக்கு எப்படி பதத்துல வேகுது நமக்கு சரியா தெரியாது. அதனால தான் நான் வந்து என்ன செய்யறது, 2 பேட்சா நான் தண்ணி விடுறது. முதல்ல ஒரு 200 ml நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு 200 ml வந்து தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும், வெந்திருக்கும். ஆனா இன்னும் அந்த சாஃப்ட்னஸ் வரணும்ல, அது வராது. அதனால தான் நான் என்ன செய்யறது, 2 பேட்சா நான் வந்து தண்ணி ஊத்துவேன். போன என்னோட ஸ்ட்ராபெரி பிளாக் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயுமே தெரியும். ஃபர்ஸ்ட் 200 ml ஊத்திருப்பேன், அதுக்கு அடுத்து ஒரு 200 ml ஊத்திருப்பேன். அப்படின்னா அது கரெக்டா நமக்கு வந்து வெந்து நம்ம சுகரும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப போட்டு வேக வச்சுட்டு அந்த டேஸ்ட் வந்து எப்படி சொல்லுவாங்க, செவக்கழிச்சிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, ஏதோ இனிப்பு இருக்கு, அந்த டேஸ்ட் அந்த இது இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு ஆட்டை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஜாம் எல்லாம் வெளியில வாங்க மாட்டீங்க. குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே செஞ்சு கொடுங்க. எம்மியாவே டேஸ்டியாவே அவங்க சாப்பிடணும்னு நான் நினைப்பேன். அதனால தான் சப்பாத்தீஸ் போன விளாக சொன்ன தான் சப்பாத்தீஸ், தோசால ரோல் பண்ணி கொடுக்கலாம், பிரெட்ல தடவி கொடுக்கலாம். ஸோ நம்ம கிரியேட்டிவிட்டி இதில் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் மில்க் ஷேக் பண்றதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ இதை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ட்ராபெரியும் அதே போல தான், எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாம சாப்பிடும்போது அது ஒரு திருப்தி. நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொன்னீங்கன்னா அதை விட நான் திருப்தி சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னோட ரெசிபி யாரோ ஒருத்தங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னன்னா நான் இன்னும் நிறைய இது மாதிரி நிறைய டிஷ் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீட்டில் நான் ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தது, இது நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எந்த வகையிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்கு, நான் மட்டும் தான் அப்லோடே பண்ணுவேன். என்னோட மோஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நான் பாதி அப்படி தான் பண்ணுவேன். எல்லா வீடியோமே அப்படி தான் போட்டுருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பார்த்து அந்த டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்களும் செஞ்சு பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு நீங்களும் சொல்வீங்க இவங்க டிஷ் பார்த்தா ஓகே இதை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், எந்த சொல்ல பாருங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. நம்ம வச்சிருந்தோம் இல்லையா சுகர், இந்த சுகரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சீனியை சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த சீனியோட சேர்த்து இது இன்னும் நல்லா மெல்ட் ஆகும். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த கிரேப்ஸ்குள்ளேயும் போய் இது பண்ணும்போது அது டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். பர்சனலாக நான் வந்து இந்த ஜாம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸில் பண்ணி வச்சுக்குவேன் நான். ஸோ அப்போ செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து செஞ்சு வச்சுப்பேன். நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த நேரம் நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் நேரம் உங்களுக்கு தெரியும், லீவ் நேரம் குழந்தைங்க வந்து நிறைய வெளியில போகணும் கேட்பாங்க, அது வாங்கி தாங்க இது வாங்கி தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் கொஞ்சம் அடிக்கடி பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட மாறி திரும்ப கேட்பாங்க, ஏங்க இதை செஞ்சு கொடுமா நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அதனால இப்போ நான் லேசாக அமுக்கி விடுறேன். ஒரு நிமிஷம்
ஏன் இதை நான் மாறி மாறி சொல்கிறேன்னா நீங்கள் இதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால தான் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வித்தியாசமாக நிறைய சாப்பிடணும், ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா திருப்தி. அதுதான் பார்த்தீங்கன்னா நான் லேசாக அமுக்கி விட்டுருக்கேன். இதை வந்து ரொம்பவும் போட்டு அமுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சாரிங்க, கொஞ்சம் லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா, இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த பாருங்க இந்த கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால இது லேசாக மசிச்சாலே போதும். இதோட சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் இது வேகட்டும். வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே மேஷ் ஆகி சூப்பராக அந்த நவாப்பழ கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. நான் லேசாக அப்படியே அமுக்கி விடுறேன். ரொம்ப போட்டு இது பண்ணிடக்கூடாது, நமக்கு அந்த பீஸ் இருக்க மாதிரி தெரியவும் செய்யணும் இல்லையா, அதனால நான் லேசாக அப்படியே அமுக்கி விடுறேன். அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் நமக்குள்ள அந்த லைட்டான ஒரு நவாப்பழ கலர் மாதிரி இருக்கும், அந்த லைட்டான ஒரு புளிப்பு, இது எல்லாமே நமக்கு சேரும்போது சூப்பராக இருக்கும். நசுக்கி விடணும், ரொம்பவும் போட்டு அதை இது பண்ணக்கூடாது. சூப்பராக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்க. பீஸும் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதோட சீனி, இந்த சீனியில் இருக்கிற பதம் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வைக்கணும், ரொம்ப சிம்மில் வச்சுருந்தேன். பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்க. ஏன்னா அது வேகத்துக்கு நம்ம டைம் ரொம்ப கொடுக்கும்போது சிம்மில் வச்சு பண்ணாலும் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் இதில் ஒரு ஆட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒன்றா கலந்து விடும்போது கலர் பாருங்களேன். சிம்மில் வச்சுக்கேன். நான் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சோடனே மேலே ஃபுல்லாக நுர ஃபுல்லாக அந்த வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா போன வீடியோ நான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அந்த இயற்கையான ஒரு லைட்டான ஒரு புளிப்பு இருக்குல்ல, அது இதில் இருக்குது. அதனால் நான் இதுலேயும் நான் சுகர் இது சேர்க்கல, எலுமிச்சம்பழம் சேர்க்கல. ஏன்னா இப்போ நம்ம அதையும் ஊற்றி ரெண்டையும் போட்டு ரொம்ப இது பண்ணி நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளோட அது சீட்லெஸ் கனாஸ் ஜாம் எது வேணாலும் சொல்லலாம். சூப்பராக செஞ்சுருக்கேன் நான். உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கறது வந்து ரொம்ப லிக்விடியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் போனோடனே அதை ஆறினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம வந்து மற்ற மல்டி பர்பஸ் யூஸ் பண்ண அதை பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சீட்லெஸ் கிரேப்ஸ் இருந்தது இல்லையா, அது ரெடி ஆச்சுங்க. இப்படி தான் இருக்கும். நான் ஆற வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ எப்படி இருக்குது, கேக் பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுப்பீங்க, மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மில்க் ஷேக்கில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கலர் சேஞ்சாக இருக்கிறதுனால பசங்க குடிச்சிருவாங்க. அதனால இப்போ நான் ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன். போட்டு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், இல்லை நல்லா பேட்சில் வச்சு சுற்றி எல்லாத்தையும் நான் வலிச்சு வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டேன். ஏன் தெரியுமா, கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோங்க, வேஸ்ட் பண்ணலாமா, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்காக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ஆக்சுவலி இது நவாப்பழ கலர் பாருங்க, சைடில் தெரியுதா நவாப்பழ கலர். ஸோ இப்போ நான் இது சூப்பரான கிரேப்ஸ் ஜாம் சொல்லவா இல்லை மல்டி பர்பஸ் யூஸ்ன்னு சொல்லவான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாமும் மீன்ஸ் இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, சாரி, கனாஷ் இந்த மாதிரி இப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். வீட்டில் நீங்கள் இதை ஒரு ஆட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.